அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விவேக சிந்தாமணி என்கிற நீதி நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய உலகிலே மிகவும் மலிந்து போய் குறைவாகி போய் இருக்கக்கூடிய ஒன்று எது என்றால் ஒழுக்கம். தனிமனித ஒழுக்கம் என்பது கெட்டு போய்விட்டால் ஒரு சமுதாயம் மட்டுமல்ல, ஒரு தேசமும் கெட்டு போகும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய கூற்றாக இருக்கிறது. தனித்தனி மனிதர்கள் திருந்தினால் ஒழிய ஒரு சமுதாயம் திருந்தாது என்பது நம்முடைய முன்னோர்களின் கூற்றாக இருக்கிறது. அது காரணமாகவே நம்முடைய முன்னோர்கள் தனி மனித ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒழுக்கமாக வாழ வேண்டியதின் அவசியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த உலக வாழ்க்கையிலே எது நிலையானது, எது நிலையற்றது என்பதை புரியப்படுத்தினார்கள். எதிலே பற்று வைக்கக்கூடாது, எதிலே ஈடுபாடு காட்டலாம் என்பதை பற்றியதான புரிதல்களை பெற்றிருக்க வேண்டும் என்று நம்முடைய சித்தர் மக்கள் கருதினார்கள். நம்முடைய முன்னோர்கள், ஞானிகள், மகான்கள் கருதினார்கள். அதன் வெளிப்பாடாகவே இது போன்ற நீதி நூல்களை நம்முடைய முன்னோர்கள் படைத்துக் கொடுத்தார்கள். இன்றைய பதிவிலேயும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய அதி உன்னதமான கருத்துக்கள் கொண்ட 2 பாடல்கள் வருகின்றன. வெம்புவாள் வெழுவாள் பொய்யே, மேல் விழுந்து அழுவாள் பொய்யே, தம்பலம் தின்பாள் பொய்யே, சாகிறேன் என்பாள் பொய்யே, அம்பிலும் கொடிய கண்ணாள் 1000 சிந்தையாளே, நம்பின பேர்கள் எல்லாம் நாயினும் கடையாவாரே. மேலோட்டமாக பார்க்கும் போது பெண்ணை பற்றி குறிப்பிட்டு சொல்லுவதாக இந்த பாடல் காணப்படுகிறது. இது யாரை குறிக்கிறது என்றால், குடும்பத்தை பற்றியதான அடிப்படை புரிதல் இல்லாமல் மனம் போன போக்கிலே வாழக்கூடிய சில பெண்களை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தை ஒரு பெண்ணாக இருந்து தூக்கி நிறுத்திய நம்முடைய முன்னோர்களை பற்றியெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு பெண் தேசத்தை அரசாண்டு அந்த தேசத்தை மேன்மைப்படுத்திய கதைகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். வேலுநாச்சியார் இப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்திருந்த மிகப்பெரிய மகத்தான பேரரசி. நம்முடைய முன்னோர்கள் சரியான பாதையிலே பயணித்தவர்களை வாழ்த்தவும் வணங்கவும் தவறியதில்லை. நம்முடைய பலருடைய குடும்பங்களிலே குலதெய்வ வழிபாடு என்பது இருக்கிறது. அந்த குலதெய்வங்களிலே பெண் தெய்வங்களும் அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றன. பெரும்பாலும் அனைத்து குடும்பங்களிலுமே பெண் தெய்வங்களுடைய வழிபாடு என்பது இருக்கிறது. இவர்கள் எப்படி தெய்வங்களாக உயர்ந்தார்கள்? அந்த குடும்பத்தை அல்லது அந்த குலத்தை தன்னுடைய ஆற்றலின் காரணமாக, மகத்தான செயல்பாடுகள் காரணமாக தூக்கி நிறுத்தியதன் காரணமாக அவர்கள் அந்த குடும்பத்திற்கு, அந்த குலத்திற்கு தெய்வமாக உயர்ந்தார்கள். இதை கொண்டு பார்க்கும் போது நம்முடைய முன்னோர்கள் ஆண்கள் பெண்கள் என்கிற பேதம் ஏதும் இல்லாமல் ஆற்றல் பொருந்தியவர்களுடைய மகத்தான நிலைப்பாட்டை வாழ்த்துவதற்கும் வணங்குவதற்கும் தவறியதில்லை என்பது குறியாகிறது. ஆனால் அதே வேளையிலே ஆண்களும் பெண்களும் தவறு செய்யக்கூடியவர்களும் அநேகம் இருந்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக ஒரு பெண் என்பவள் ஒரு குடும்பத்தின் ஆணிவேராக திகழ்கிறாள். அவள் தவறு செய்து விட்டாள் என்றால் அந்த குடும்பம் என்பது நாசமடைந்து போய்விடும். கீழான குணங்களை கொண்டு தவறான நடவடிக்கைகள் காரணமாக குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய சில பெண்களை பற்றித்தான் இங்கே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பெண்கள் தாங்கள் பெறுவதல்லாது தங்கள் குடும்பத்தையும் குலத்தையும் நாசம் செய்து விடுவார்கள் என்கிற கருத்தை சொல்லும் விதமாகவே இந்த பாடல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வெம்பினேன் என்பாள் பொய்யே, மேல் விழுந்து அழுவாள் பொய்யே. ஒருவன் தன்னுடைய மரணப்படுக்கையிலே இருக்கிறான். எண்ணற்ற செல்வங்களை குவித்து வைத்திருக்கிறான். அந்த நிலையிலே அவனுக்காக வருந்தி அழுவதைப் போல அவள் பாசாங்கு செய்கிறாள். ஆனால் மனத்தகத்திலே அவள் மாறுபட்ட வேறு பல குணங்களை கொண்டிருக்கிறாள் என்று சொல்லுவார்கள். நம்முடைய இளமை பருவத்திலே ஒரு திரைப்படத்தை பார்த்திருக்கிறோம். தூக்கு தூக்கி என்கிற பெயர் கொண்ட அந்த திரைப்படத்திலே 5 வாசகங்கள் சொல்லப்பட்டு அந்த 5 வாசகங்களை சுற்றிய அந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருந்தது. கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். இந்த 5 வாசகங்கள் அங்கே சொல்லப்பட்டன. கொண்டு வந்தால் தந்தை, பொருள் திரட்டி வராத மகனை தந்தை அங்கீகரிப்பதில்லை என்பது பொருள். கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், தாய் என்பவள் தன் பிள்ளையை பார்ப்பாளே அல்லாது அவன் மடியிலே கட்டியிருக்கக்கூடிய பொருளை, தனத்தை பார்க்க மாட்டாள் என்பது பொருளாகிறது. சீர் கொண்டு வந்தால் சகோதரி, சகோதரிகள் தன்னுடைய தனையன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தாய்மாமன் என்கிற முறையிலே என்ன சீர் கொண்டு வந்தான் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்திருப்பார்கள். இது எல்லோருக்கும் பொருந்தாது, சிலருக்கு பொருந்தக்கூடியது. கொலையும் செய்வாள் பத்தினி. பத்தினியாக இருக்கக்கூடிய பெண் அந்த திரைப்பட காட்சியிலே வந்த கதாநாயகனை கொலை செய்வதற்கு முயற்சி செய்வாள் என்பதாக கதையை அமைத்திருப்பார்கள். உயிர் காப்பான் தோழன், அந்த நிலையிலே தன் தோழனை காப்பாற்றினான் அவனுடைய நண்பன் என்பதாக அங்கே உருவாக்கி இருப்பார்கள். இங்கே 2 பெண்களை பற்றி சொல்லுகிறார்கள். ஒன்று தாய்,
கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய். அந்த தாய் என்கிற நிலையில இருக்கும் போது அவள் உயர்ந்த நிலையில வைத்து போற்றப்படுகிறாள். அதே பெண் கொலை செய்யக்கூடிய அளவிற்கு கீழான குணங்களை கொண்டிருக்கும் போது அவள் தூற்றப்படுகிறாள். இரண்டு பெண்களை பற்றியுமே இந்த வாசகத்திலே சொல்லியிருந்தார்கள். இரண்டு வகையான நிலைகளும் இருக்கின்றன. இந்த உலகிலே நன்மை தீமை என்பது எப்படி சமமாக இருக்கிறதோ அதுபோல நல்ல பெண்கள் தீய பெண்கள் ஆகியவர்களும் இருக்கிறார்கள். இங்கே இந்த பாடலிலே விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லக்கூடிய பெண் என்பவள் கீழான குணத்தை கொண்டிருப்பவள். அப்படிப்பட்ட பெண்ணால் அந்த குலம் கெட்டுப்போகும் என்பதை புரியப்படுத்துவதற்காகவே இங்கே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். தம்பலம் தின்பாள் பொய்யே, உன்னை விட்டு நான் ஒருபொழுதும் பழித்திருக்க மாட்டேன், இதோ நான் விஷத்தை சாப்பிடுகிறேன் என்று சொல்லுவாள். அது பொய் என்று சொல்லுகிறாள். சாகிறேன் என்பாள், இந்த உலகிலே உனக்கு பிறகு நான் வாழ மாட்டேன் என்று சொல்லுவாள். அப்படி இல்லை, அவள் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பாள் என்பது. அம்பிலும் கொடிய கண்ணாள், அவள் கண்களாலேயே உன்னை கொண்டு விடுவாள். காமக்கணை வீசி உன்னை மட்டுமல்ல கீழான குணம் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண் சகலரையும் ஏமாற்றி விடுவாள். 1000 சிந்தையாளை நம்பியவர்கள் நாசமாகி போவார்கள், நாயிலும் கீழாகி போவார்கள் என்று சொல்லுகிறார். இதற்கு காரணம் என்ன? ஒட்டுமொத்தமாக பெண் குலத்தை இவர் இழிவாக சொல்லுகிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை. நாம் நாளிதழ்களை பார்த்திருக்கிறோம். 15 பேரை மணந்த கல்யாண ராணி என்பதாக ஒரு பெண்ணை பற்றி பத்திரிகைகளில் வந்திருந்ததை பார்த்திருக்கிறோம். ஒரு மாதத்திற்கு மேல் ஒருவருடன் வாழாமல் அங்கிருந்து பணம் முதலியவற்றை எடுத்துக்கொண்டு போய் வேறு ஒரு இடத்துக்கு சென்று வேறு ஒருவரை ஏமாற்றி திருமணம் செய்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்த பெண்களை பற்றியும் நாம் சஞ்சிகைகளிலே பார்த்திருக்கிறோம். ஆண்கள் இதற்கு ஒன்றும் குறைந்தவர்கள் இல்லை. ஆண்களும் கற்பழிந்தவர்களாக இருக்கிறார்கள். கற்பனரி என்பது ஆண் பெண் ஆகிய இருவருக்கும் சமமான ஒன்றாகும். இருவருமே கற்பனரியை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும். இங்கே சொல்லி இருப்பது பெண்ணை குறிப்பிட்டு சொல்லியதற்கு காரணம், பெண் என்பவள் அந்த குலத்தின் மிகப்பெரிய ஊன்றுகோலாக ஆணிவேராக இருப்பாள். ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் நிச்சயமாக ஒரு குடும்பத்தை காப்பாற்றி மேல்நடிக்கு கொண்டு வந்துவிட முடியும். அவள் மன உறுதி கொண்டவள் என்கிற காரணத்தால் பெண்ணை பெருமைப்படுத்தி சொன்னார்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணின் துணை இல்லாமல் ஒரு குடும்பத்தை அந்த அளவிற்கு பெரிதாக கட்டி காப்பாற்றி விட முடியாது. பெண்ணே மகத்தான சக்தி என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது. மேலோட்டமாக பார்க்கும்போது தவறாக தோன்றினாலும் கூட ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் பெண்ணை பெருமைப்படுத்திய நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பது தெளிவாக விளங்கும். கற்பத்தால் மங்கையர்க்கு அழகு குன்றும், கேள்வியில்லா அரசனால் உலகம் பாழாம், துர்ப்புத்தி மந்திரியால் அரசுக்கு ஈனம், சொற்கேளார் பிள்ளைகளால் குலத்திற்கு ஈனம், நற்புத்தி கற்பித்தால் அற்பர் கேளார், நன்மை செய்ய தீமையுடன் நயந்து செய்வார், அற்பரோடு இணங்கிவிட பெருமை தாழும், அரிய தவம் கோபத்தால் அழிந்து போமே. கற்பம் என்பது ஏற்பட்டு ஒரு குழந்தையை பிரசவித்தான பிறகு ஒரு பெண்ணின் அழகு மாறி போகிறது. வயிற்றின் ஒரு பகுதி சற்று வேறு வகையாக வடிவம் மாறி போகிறது. அவருடைய உண்மையான அழகு என்பது கெட்டு போகிறது. இதுவரையிலும் கெட்டியாக இருந்த மார்பகங்கள் தளர்ந்து போகின்றன. குழந்தைக்கு பாலூட்ட அவருடைய அழகு என்பது மாறி போகிறது. இது காரணமாக பல பெண்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதை கூட தவிர்ப்பதும் அதனால் தனது அழகு குன்றிவிடும் என்று கருதுவதுமான நிலைகள் ஒரு காலத்திலே இருந்தன. தற்காலத்திலே இது மாறி வருகிறது. பெண்மையின் பெருமை என்பது தாய்மை என்பதை புரிந்து போற்றக்கூடிய பெண்கள் இப்போது அதிகரித்து வருகிறார்கள். எனவே ஒரு பெண் தன்னுடைய கற்பத்தின் காரணமாக, அதாவது குழந்தை பேற்றின் காரணமாக தன்னுடைய அழகை இழக்கத்தான் செய்வாள். இது உலக நியதி என்பது இங்கே விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இது உலக நியதி, இது மாறவே மாறாது. அதற்காக அப்படியே இருந்துவிட முடியுமா என்றால் இல்லை. இதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை எங்களுடைய குடும்பத்திலே எனக்கு சொல்லுகிறேன். என்னுடைய பாட்டியார், என் தாயின் சிற்றன்னை, அவர் 14 வயதிலே திருமணம் முடித்து 15 வயதிலே ஒரு பெண் குழந்தையை பெற்று அதையும் பறிகொடுத்து 16வது வயதிலே கணவனை இழந்து விட்டார். 16வது வயது முதலாக தம்பி குழந்தைகள் என்பதாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அனுபவித்து தொலைத்து விட்டார். வேதனைகளாக அனுபவித்து தொலைத்து விட்டார். அவர் மரணமடையக்கூடிய காலத்திலே சற்றேறக்குறைய 85 பிராயங்களை கடந்திருந்த போதும் கூட 2 குடங்களை தலையிலே ஒன்றும் இடுப்பிலே ஒன்றுமாக சுமந்திருந்து அவள் தண்ணீர் எடுக்கக்கூடிய அளவுக்கு தேக வலு கொண்டவளாக இருந்தாள். இதை நாங்கள் அனுபவத்திலே பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இத்தனை ஆற்றல் இருக்குமா என்பது சந்தேகம்தான். அன்றைய காலத்தில் இருந்த பெண்கள் ஒரு குழந்தை பெற்றான பிறகு அதன் பிறகு தாம்பத்தியம் இல்லை, அடுத்த குழந்தை பேர் இல்லை என்பதாக இப்படி வாழ்ந்திருந்த காரணத்தால் உடல் உறுதியை குன்றாமல் வலுவாக அவர் இருந்தார் என்பதை பார்த்திருக்கிறேன். இங்கே இந்த ஆசிரியர் சொல்லுவது உண்மை என்பதை அனுபவத்தின் வாயிலாக நான் அறிந்திருப்பதை இங்கே சொல்லுகிறேன். கேள்வியில்லா அரசனால் உலகம் பாழாகும், இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறையாலும் கெடும் என்பது வள்ளுவப் பெருந்தகையின் வாக்கு. இடைத்தரிக்கக்கூடிய ஆசான்கள் மந்திரிமார்கள் இல்லாமல் போய்விட்டால் குற்றங்களை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு அரசன் என்பவன் அவனை எதிர்ப்பதற்கு யாரும் வேறு நாட்டு மன்னர்கள் வராமல் இருந்தாலும் கூட அவனே அழிந்து போய் விடுவான் என்பது
வள்ளுவ பெருந்தகையின் கூற்றாக இருக்கிறது. எடுத்திருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். சொற்புத்தி மந்திரியால் அரசர்க்கு இனம். மந்திரிகள் அரசனை வழிகாட்டி வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தவறாக இருந்துவிட்டால் அதன் காரணமாக அரசுக்கு ஈனம் ஏற்படும், அந்த அரசாங்கத்திற்கு கெட்ட பெயர் ஏற்படும் என்பது விவேக சிந்தாமணியின் கூற்று. இது இன்றைய காலத்திலே சரியாக பொருந்தி போவதை பாருங்கள். விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்கள் அறிவை கொண்டு இது உண்மை என்பதை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்கள். முன்னோர்களின் வார்த்தை எப்போதுமே தவறுவதில்லை என்பதை இங்கே நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. சொற்கேளா பிள்ளைகளால் குலத்திற்கு ஈனம். தாய் தந்தையின் சொற்பேச்சை கேட்டு குலதர்ம ஆச்சாரங்களை சரியாக கடைபிடிக்கக்கூடிய குழந்தைகள் அந்த குலத்தின் பெருமையான அடையாள சின்னங்களாக மாறுகிறார்கள். சொற்புத்தி கேளாத பிள்ளைகள் குலத்தை கெடுக்க வந்த கோளாரி காம்புகள் என்று வர்ணிக்கப்படுகிறார்கள். குலப்பெருமை அவர்களால் குன்றி போகும். அது மட்டுமல்ல, நற்புத்தி கற்பித்தால் அற்பர் கேளார். அற்ப குணம் கொண்டவர்கள், கீழான குணம் கொண்டவர்களுக்கு எத்தனைதான் நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுத்தாலும் அவர்கள் அதை செவியிலே போட்டுக் கொள்ள மாட்டார்கள். இன்றைய மனிதர்களுக்கு பிடிக்காத ஒன்று இருக்கிறது என்றால் அறிவுரை. நல்ல அறிவுரைகள் சொல்வதை யாரும் கேட்பதில்லை. ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை மாணவர்கள் கேட்பதில்லை. தாய் தந்தை சொல்லுவதை பிள்ளைகள் கேட்பதில்லை. மேலதிகாரிகள் சொல்லக்கூடிய நல்ல விடயங்களை கீழே இருப்பவர்கள் கேட்பதில்லை. அற்ப உலகமாகியிலே சிக்கியபடியாக பலரும் மனம் போன போக்கிலே பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது காரணமாக உலகிலே மிகப்பெரிய அனர்த்தங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தனி மனித ஒழுக்கம் தவறும் போது உலகம் தரிகட்டு போகும் என்பதை நாம் இப்போது கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். நன்மை செய்ய தீமையுடன் நயந்து செய்வார்கள். கீழான குணம் கொண்டிருப்பவர்கள் நன்மையை கூட தீமையோடு சேர்ந்துதான் செய்வதாக இருக்கிறது என்று கருத வேண்டியிருக்கிறது. நல்லதை கூட அவர்கள் தீமை இல்லாமல் செய்ய மாட்டார்கள். தங்கள் சுயநலத்திற்காக பல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இந்த உலக மக்கள் மாறி இருக்கிறார்கள் என்பதை இப்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அற்பரோடு இறங்கிவிட்டால் பெருமை தாழ்ந்து போகும். அற்ப குணம் கொண்ட மனிதர்களோடு சேரக்கூடாது. அவர்களோடு சேர்ந்தால் உங்களுடைய தனிப்பட்ட பெருமையும் கெட்டுப்போகும் என்று சொல்லுகிறார். இதை குறிக்கும் விதமாக நம்முடைய முன்னோர்கள் ஒரு வழக்கு சொல்லி சொன்னார்கள். பன்றியுடன் சேர்ந்த கன்றும் பீ தின்னும் என்று சொல்லுவார்கள். கீழானவர்களோடு சேர்ந்தவர்கள் தாங்களும் கீழானவர்களாக மாறிப்போவார்கள். வாழக்கூடிய சூழல், வளரக்கூடிய விதம்தான் ஒரு மனிதனை நல்லவனாகவோ தீயனாகவோ மாற்றுகிறது. பிறப்பினால் யாரும் கீழானவர்கள் அல்ல. அவர்கள் வளர்ப்பினால் தான் தீயவர்களாக நல்லவர்களாக மாறிப் போகிறார்கள் என்பது கூற்றாகிறது. எனவே தாய் தந்தைகள் தங்கள் குழந்தைகளின் மனப்போக்கை மாற்றியமைத்து ஒழுக்கமானவர்களாக மாற்றியமைக்க வேண்டியது கடமையாகிறது. அது அவர்கள் தங்கள் குடும்பத்துக்கு செய்வது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது என்பது இங்கே சித்தர் பெருமக்கள் சொல்லக்கூடிய கூற்றுக்களால் கூறப்படுகிறது. அரிய தவம் கோபத்தால் அழிந்து போவே. நல்ல நிலையிலே தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய யோகிகள், மகான்கள் கூட கோபவயப்படும் போது தங்கள் தவத்தின் ஆற்றல்களை இழந்து விடுவார்கள். இதைத்தான் இப்பாடல் வாயிலாக விவேக சிந்தாமணி ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார். கற்பத்தால் பெண்ணின் அழகு குன்றுவதைப் போல கேள்வி கேட்க இடித்திருக்க ஆள் இல்லாத அரசரால் அந்த அரசாங்கம் கெட்டு போகும். நல்ல எண்ணம் இல்லாத மந்திரிகளால் அந்த தேசம் நாசமடைந்து போகும். சொல் பேச்சு கேளாத பிள்ளைகளால் குடும்பம் மட்டுமல்ல சமுதாயமும் கெட்டு போகும். நல்ல புத்திமதியை சொன்னால் கேட்பதற்கு இங்கே நாதி இல்லாமல் போய்விட்டது. நன்மையை செய்ய வேண்டும் என்றால் அதையும் தீமையோடு சேர்த்து செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு காலம் ஆளாகிவிட்டது. அற்ப குணம் கொண்டவரோடு இணங்கி இருக்கக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கேடு தரக்கூடியவர்கள். அவர்களால் இந்த சமுதாயம் கெட்டு போகும். தவம் செய்யக்கூடிய முனிவர்களும் கூட கோபப்படும் போது தங்களுடைய ஆற்றலை இழக்கிறார்கள் என்பது விவேக சிந்தாமணி ஆசிரியருடைய கூற்றாக இருக்கிறது. சரியான விடயங்களை அவ்வப்போது விளங்கி உள்வாங்கி ஒழுக்க சீலனாக வாழ வேண்டியது நம்முடைய கட்டாயமாகிறது. ஒழுக்கமாக வாழ்ந்து இந்த பிறப்பை நற்பிறப்பாக மாற்றிக்கொள்வோம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.